ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசை செப்டம்பர் மாதம் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமை. இது ஒரு முக்கியமான ஆன்மீக நாள். சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய நாள்தான் அமாவாசை. இந்த அற்புதமான தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அற்புதமான தினத்தை மிஸ் பண்ணவே கூட. அப்படி என்ன இல்லை விசேஷம் அப்படின்னா தெளிவா கேள்வி. முன்னோர்களை நினைத்து வழிபடுவது பெரிய புண்ணியம். இந்த நாள் இயற்கையிலும் உடலிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக, அழகாக, அறிவியல் பூர்வமாக அறிந்து தெரிந்து உணர்ந்து பழக்கத்தையும் வழக்கத்தையும் வழிபாடாகவும் கொண்டு வந்ததின் காரணமாக பல மானுடங்கள், பல மனிதர்கள் துன்பத்திலிருந்து தங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மை பலருக்கு தெரியாது. இயற்கையில கடல் கொந்தளிக்கக்கூடிய காலம் புரட்டாசி மாசம். காற்று, வெப்பம், ஈரப்பதம் எல்லாம் மாறும். உடலினுடைய மூளை, நரம்பு, நீர்ச்சத்து பாதிக்கப்படும். அதனாலதான் முன்னோர்கள் குறிப்பிட்ட இந்த வழிமுறைகளை பின்பற்ற நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். என்ன வலியுறுத்தி இருக்கிறார்கள்? முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் வீட்டில் ஆனந்தமும் ஆசீர்வாதமும் பெருகும் என்பதுதான் இந்த மகாலயத்தில் மறைந்திருக்கக்கூடிய பேருண்மை. ஒன்று அமாவாசை, அதனுடைய வழிபாட்டினுடைய முக்கியத்துவம். மகாலய பட்சத்தினுடைய சிறப்பு மாதந்தோறும் வரும் அமாவாசை. அது ரிமைண்டர். முன்னோர்களுக்கு உணவு கொடுக்கணும், நீர் கொடுக்கணும். பித்ருபட்ச காலம்னு சொல்றாங்க. கூட்டம் கூட்டமா வருவாங்க. முன்னோர்கள் பூமிக்கு வருகை தருவாங்க. செத்தவை எப்படா வர முடியும்னு கேட்டீங்க. இதெல்லாம் ஜஸ்ட் எ மிராக்கிள். அவங்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய, வீட்டில் செய்யக்கூடிய சடங்குகள். நம்மளை நினைக்கிறானா, நம்மளை பார்க்கறானா, நம்மளை உணர்றானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர்கள் நம் வீட்டில் வந்து தங்கி இருந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். இப்படி இல்லாம போனா, நாம இதை செய்யாமல் போனால் பல பேர்கள் ஊமைத்தனமாக துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். நோய் வருது, கடன் வருது, வறுமை வந்துடுது. இதெல்லாம் என்ன ஆகும்? ஆடை தரித்திரம், அன்ன தரித்திரம்லாம் வருது. ஜாதகத்தை எடுத்து ஜோசியத்தை போனவன்னு சொல்வார், உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கு, இறந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போகல, நீங்க செய்ய வேண்டிய கடமையே செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்ய சொல்லுவாங்க? நீத்தார் வழிபாடு, தர்ப்பணம், திதி, தானம் பண்ணு. அப்படிலாம் இருந்தா உன் சந்ததி செழிக்கும். அவ்வளவுதான் சொல்றான். இப்போ பொதுவான வழிபாடு தான். இதை எப்படி பண்ணலாம்? சூரிய உதயத்திற்கு பிறகு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யவும் சொல்றான். அது எங்க சாமி செய்யறது? அது சலிச்சுக்கிறேன். புதுசா ஒரு வேலையை செய்யும் போது நம்மால் சலிக்கிறேன். ஆற்றங்கரை, கடற்கரை அல்லது புனிதமான நீர்நிலைகள், வீட்டினுடைய குளத்துக்கரை, ஆறு ஓடுதாலும் சரி, வீட்டில் முன்னோர்கள் படத்திற்கு வீட்டிலே செய்யலாமா? செய்யலாம். வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு சந்தனம், குங்குமம், வாசனை உள்ள மலர், துளசி மாலை எல்லாம் சாத்திட்டு குறைந்தபட்சம் ஒரு துளசி இலை, ஒரு துளசி வைப்பதால் விஷ்ணு பகவானே மகிழ்ந்து முன்னோர்களுக்கு பரிசு தருவார். அது நமக்கு அருளாக மாறும். படத்திற்கு முன்னால ஒரு விளக்கை ஏற்றணும், ஒரு வாழை இலையை போடணும். சைவ உணவுகளை சுத்தமாக செய்யணும், நல்ல பாத்திரத்தில் செய்யணும். சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், பாயாசம் இதெல்லாம் வச்சு படைகள் போடணும். போட்டு தூபம் காட்டணும், தீபம் காட்டணும், நீர் விளாவணும். 3 தடவை நீர் விளாவணும். அப்போ இலையில இருந்து அப்புறம் கொஞ்சம் சூடம் பிடிச்சி சாமியை கும்பிட்டு கொஞ்சம் இலையிலேருந்து சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்து காக்காய்க்கு உணவாக வைக்கணும். அதற்கப்புறம் இதுதான் நம்ம முன்னோர்களுக்கு போய் சேரும். அந்த நேரத்தில்
காக்கையின் வடிவத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் அதை எடுத்து கொள்வார்கள். அதற்கு பிறகுதான் தர்ப்பணம் செய்தவர் அவர் உணவு உண்ணவோ, வீட்டில் பெரியவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முதல்ல உணவு அளிக்கணும். 2வது விஷயம் என்னன்னா, சமைக்க வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அமாவாசை நாளில் முழுவதுமாக விரதமாக இருந்து நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யவும்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு சைவ உணவுகளை சமைக்கணும், அசைவ உணவுகளை தவிர்க்கணும். முதல் நாள் வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் தவிர்க்கணும். சமைக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன காய்கறிகள்னு ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாங்க. அவரைக்காய், குடலங்காய், கொத்தவரங்காய், தட்டை, பைத்தங்காய், பூசணிக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூவு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பிரண்டை, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்க்கலாம். சாம்பாரில் பாசி பருப்பால் உளுந்த வடை, அப்பளம், பாசிப்பயிறு பாயாசம் அல்லது பால் பாயாசம், கோதுமை செஞ்ச வெல்லம், மிளகு சேர்த்து சமைத்தால் இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்குது. தவிர்க்க வேண்டியது என்னன்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம கேட்கணும் இல்லையா? காய்கறிகள், முட்டைக்கோஸ், அது என்னென்னா நூக்கள், முள்ளங்கி, எல்லா கீரைகளையும் தவிர்க்கணும். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவரு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பொதுவானது. அசைவ உணவுகள் முழுவதும் தவிர்த்தணும். இப்போ இன்னொரு விஷயத்துக்கு போவோம். சுமங்கலி பெண்கள் வெறும் வயிற்றில் விரத சமையல் செய்யக்கூடாது என்ற விஷயம் பார்த்தீங்களா? சுமங்கலி பெண்கள் வெறும் வயிற்றோடு சமைக்கக்கூடாது. முதலில் காலை உணவை உண்டு அப்புறம் தான் சமைக்கணும். ஒரு 2 தோசையாவது சாப்பிட்டுக்கணும். வெறும் வயிற்றில் சுமங்கலிகள் சமைக்கக்கூடாது. 3வது ஆண்கள் செய்ய வேண்டியது, அப்பா உயிரோடு இருக்கும்போது மகன் தர்ப்பணம் செய்யவே கூடாது. அது என்ன, இது அழுத்தமாக பிடிச்சிக்குங்க. எங்கள் அப்பா செய்ய மாட்டார், நான் செய்யலாமான்னு போன் போட்டு கேட்கறே. அப்பா இல்லையெனில் தான் மகன் தான் தர்ப்பணம் செய்யணும். அப்பா இருக்கும்போது செய்யக்கூடாது. ரைட்டு. எங்கள் மாமனார் மாமியாருக்கு செய்யலாமா? அவங்க இல்லை அப்படின்னா, ஆண் வாரிசு இல்லை நாங்கள் செய்யலாமான்னா, உங்கள் அப்பா அதாவது மருமகன் செய்யலாமான்னா மருமகனுடைய அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அதனால் தர்ப்பணம் கொடுக்குற வரையிலும் விரதமாக தான் இருக்கணும். இரவில் கொஞ்சம் சாப்பிட்லாம், அதனால் ராத்திரியும் நிறைய சாப்பிடக்கூடாது. மாலை நேரம் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சு மாலை நேரம் விநாயகர் கொண்டு போய் தீபம் ஏற்றணும். பெண்கள் செய்ய வேண்டியது, இப்போ கணவன் உயிரோடு இருக்கும்போது அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. இரவில் ஒரு கைப்பிடி சாதம் தான் சாப்பிடணும். ஆண் வாரிசு இல்லாத வீடுகளில் மகள்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது. ஆனா முன்னோர்களை நினைத்து சமைத்து படையல் போட்டு பூஜை பண்ணலாம். இதுதான் நல்ல அழுத்தம் திருத்தமா தெரிஞ்சுக்கும். கணவர் தர்ப்பணம் செய்யும் போது கூட இருந்து உதவிகரமா இருக்கலாம். முன்னோர்களுக்கு பிடித்ததெல்லாம் சைவ உணவு, அப்பளம், வடை, பாயாசம், தலவாழை இலை போட்டு தான் படையல் படைக்கணும். காகத்துக்கு முதல்ல வைக்கணும். காகத்துக்கு வைக்கும்போது அந்த இடத்த கழுவி பெருக்கி சுத்தப்படுத்தி அவர் வாழை இலையில வச்சு அது சாப்பாடு போட்டு நீர் விழாவி கூப்பிடணும். கூப்பிடாம வச்சுக்கிட்டு உம்முன்னு வரக்கூடாது. 5வது விஷயம் என்னன்னா, விரதம் கடைப்பிடிக்க முடியாட்டில் குறைந்தபட்சம் சைவ உணவையாவது சமைச்சு படையல் போடணும். பசுவிற்கு ஒரு பரிகாரம் செய்யணும். அன்னைக்கு ஒரு அகத்திக்கீரை, பச்சரிசி, வெல்லம், எள்ளு, வாழைப்பழம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். இதுவும் முன்னோர்களின் ஆசையம். இது கன்வெர்ட் ஆகி போகும். அதுபோல இல்லைன்னா 5 பிராமணர்களுக்கு உணவு கொடுக்கலாம். உடனே சொல்லுவீங்க, ஆமா பிராமணர் தான் ரொம்ப முக்கியமானா. அப்படி இல்லை, வேற பாராயணம் பண்றான், லோகக்ஷேமத்திற்காக இருக்கிறான், அதனால அவங்களுக்கு கொடுத்தா நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நீங்க நொண்டி நொடம் முடம் கைகால் இழந்தவே, வறுமை பிச்சை இருக்கிறவே, சோத்துக்கே வழி இல்லாத குடும்பத்துக்கு போய் ஒரு வாரத்துக்கு உண்டான சாப்பாடு கொடுக்குற பொருளை ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு கொடுக்கலாம். புரியுதுங்களா? அது இதுவும் போவோம், புண்ணியத்தில் போவோம். அதனால இதெல்லாம் முன்னோர்கள் கடனை தீர்க்கும்.
மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். 6வது ஒரு விஷயம் சொல்றேன், தெய்வீக மரங்களை வழிபடுதல். இப்ப அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ண போகாது. அப்ப சித்தர்கள் குடியிருக்கிற இடத்துல போனா சத்தியமாகும். இல்லையென்றால் எங்கே மின்மினி பூச்சிகள் இரவு நேரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் சித்தர்கள் வருவார்கள். அந்த தெய்வீக மரத்துல இந்த பித்ருபட்ச காலத்துல குறிப்பிட்ட மரங்களை தேர்ந்தெடுத்து அதோட நம்ம ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தி கஷ்டங்களை போக்கலாம், நிதி நிலைமையை சரி பண்ணலாம், குடும்பத்தில் உள்ள தகராறு பிரச்சனைகளை சரி பண்ணலாம். இதெல்லாம் எளிமையான பரிகாரம். அப்படின்னா என்ன மரம் சுவாமி அப்படின்னா, நம்முடைய விதியை மாற்றக்கூடிய விருட்சங்கள் உண்டு. ஒன்று ஆலமரம், நிலைத்த தன்மை, நீண்ட ஆயுள், தொழில், குடும்ப உறவுகளில் ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் போக்கக்கூடியது அரச மரம். அதில் தெய்வீக ஆற்றல் இருக்கு. தொடர்ந்து நோய்கள், சிக்கல்கள், விபத்துக்கள் நீங்க ஆரோக்கியம், அமைதியெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் இருக்கும். அடுத்தாப்புல வேப்ப மரம். வேப்ப மரத்துக்கிட்ட போய் கீழே கூட்டி பெருக்கி தொளிச்சு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இந்த பூஜையெல்லாம் அங்கேயே நடத்தலாம். துஷ்ட சக்திகள், கண் திருஷ்டி நீங்கும், வீட்டை சுத்தப்படுத்தும். நெல்லிக்காய் மரம் மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். அதுபோல வில்வ மரம் ரொம்ப சிறப்பு, பித்ரு தோஷத்தை போக்கும். வில்வ மரத்தடைய போய் உட்காந்து கூட தர்ப்பணம் கொடுக்கலாம், எல்லாம் சரி. தெரியலன்னா எல்லாம் தண்ணீரை வச்சுட்டு ஐயருக்கு இப்படி தான் செய்வாங்க, நம்மளும் அப்படி செய்வோம் அப்படின்னு கையை இப்படி சாய்ச்சி வச்சு, அது ஏன்னா இப்படி வைக்க போகும்போது இப்படி அமுக்கும் போது ஒரு பவர் கீழேருந்து அமாவாசை அன்னைக்கு மேலே போகுது. இதெல்லாம் ரகசியம். மந்திரம் சொல்லலாம். அதே போல என்ன மந்திரம்னாரு, ஓம் பித்ரு தேவாய நம அப்படின்னு உச்சரிக்கலாம். இந்த மாதிரி எளிய முறையில் இப்படி செயல்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தடைகள்லாம் நீங்குது, மகிழ்ச்சி பெருகுது, செழிப்பா இருக்கும். அதனால இந்த மாதிரி இவ்வளவு ரகசியம் இருக்கிற மகாலய பட்சத்தை தவறாமல் செய்யணும் என்று கேட்டுக்கிறேன். எங்கள் இதில் வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எள்ளும் தண்ணீரும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அங்கிட்டு போய் எங்கன்னா ஒரு மரத்தடியில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறீங்க, விரதம் இருப்பீங்க, அப்படின்னா ஒரு 2 பழங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, 2 பொட்டுக்கடலை, சக்கரை, ஆவல் இதெல்லாம் என்னத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க, கடலை பொரி இதெல்லாம் வாங்கி 2 பழங்களை வச்சு ஒரு செம்பில் தண்ணீரை வச்சு சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டு பிள்ளையாரை தலையில் கொட்டி, அதில் ஃபேக்ட்ரியில் இருக்கிற கோயில் ஒன்று இருக்கும், அங்கே கும்பிட்டு, அங்கே உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி 21 தலைமுறை எல்லாம் நினச்சி கொஞ்சம் எல்லாம் தண்ணியை ஊற்றி இப்படி சாய்ச்சி எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கங்க அப்படின்னு விருட்ச தேவதையை இதை கொண்டு போய் இங்கே முன்னோர்களுக்கு சேர்த்துறனா அந்த மரம் தேவதைகளுக்கு கர்மா கிடையாது. தன்னிடத்தில் வந்தவனை காப்பாற்றி பாதுகாத்து அவனுக்கு அனுக்கிரகம் செய்யும். இதனால இப்படிப்பட்ட முறையில் செய்யலாம். மீன்களுக்கு பொறி வாங்கி போடலாம். அன்னைக்கு முழுவதும் அமைதியாக ஓய்வாக இருந்தாலே போதும். அவர்களை நினைத்து எண்ணி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் கூட போதும். அதனால மரங்களும் நமக்கு உதவி செய்யும். கோவில்களில் இருக்கிற சுவாமிகிட்டையும் போய் ஒரு குடம் தண்ணியை ஊற்றிட்டு வரவா, இல்லையா பிள்ளையாருக்கு எள்ளு உருண்டையெல்லாம் வாங்கி வச்சு, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கி வச்சு பிள்ளையார் கோயிலில் போய் வச்சு படைகள் போட்டு, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது பிள்ளையார், நீ எங்கள் அப்பா அம்மா என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொண்டு போய் கொடுனாலும் அவரை ஏற்றுக்கிட்டு செய்வார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.